ஹரி ஓம். நாம் சுவாமி வேதாந்தானந்தா, பொள்ளாச்சி தத்துவஞான சபையின் ஆச்சாரியர் மற்றும் அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் கைவல்ய நவநீத ஞான பெருமன்றத்தின் செயலாளர் மற்றும் நொய்யல் 6 ட்ரஸ்டினுடைய பொருளாளர். இந்த நல்ல நேரத்திலே உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய பாரத தேசம், பாரத வருஷம் என்று சொல்லுகிறார்கள், மிக தொன்மையானது, மிக பழமையானது. இந்த பாரத வருஷத்தில் அடியார் பெருமக்கள், மகாத்மாக்கள், ஞானிகள், ரிஷிகள், முனிவர்கள் வாழையடி வாழையாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த வழி வழியாக வந்திருந்தாலும் இன்றைய மக்களின் அவசர கதி, அவசர நிலை வாழ்க்கையினாலே சிறிய சிறிய விஷயங்களை கூட நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியாத நிலையில் ஒரு பரபரப்பில், செயற்கையான ஒரு பரபரப்பில் சிக்கிக்கொண்டிருக்கிறோம். சற்றே நமக்கென்று நேரம் எடுத்து கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து நம்மை பற்றி ஒரு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன், சுய பரிசோதனை செய்வதற்கு நேரம் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறோம். மேலும் நாம் நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும், நாம் பார்த்ததையெல்லாம் அனுபவிக்க வேண்டும், கேட்டதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு கண்மூடித்தனமான ஒரு எண்ணத்திற்கு வந்து கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. நம்முடைய முன்னோர்கள் நீண்ட காலம் வாழ்ந்தார்கள், நிறைவாக வாழ்ந்தார்கள், மிக பொறுமையாக இருந்தார்கள். என்ன கிடைத்ததோ அதை கொண்டு திருப்தி அடைந்தார்கள். பெரிய பெருந்தன்மையோடு, பெரிய மனதோடு இருந்தார்கள். நிறைய விட்டு கொடுத்தார்கள். நிறைய அறிவு பொக்கிஷங்களை நமக்காக விட்டு சென்றிருக்கிறார்கள். நிறைய ஆலயங்களையும், நிறைய மடங்களையும், நிறைய பொது அமைப்புகளையும் நமக்காக விட்டு சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களை சற்றே நாம் நினைவுகூர்ந்து பார்த்து, இன்றைய அவசர கதியில் நாம் சிக்கிக்கொள்ளாமல் புத்திசாலித்தனமாக அதில் நாம் செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எத்தனை நவீன கருவிகள், நவீன ஆயுதங்கள், நவீன வாகனங்கள், நவீன பொருட்கள் எத்தனை வந்தாலும் நம்முடைய பேஸ், நம்முடைய அடிப்படையை விட்டு கொடுத்து விடக்கூடாது. ஒரு நாளின் 24 மணி நேரத்தை சரியாக பிரித்து செயல்பட வேண்டும். அதில் நாம் உண்ணுவதற்கு, உறங்குவதற்கு, சுத்தம் செய்வதற்கு மற்றும் நம்முடைய பொருளை தேடுவதற்கு, இப்படி பல நேரங்களை செலவிட்டாலும் நமக்காக, அதாவது ஜீவாத்மா கடை தேறுவதற்காக என்று ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை செலவிட்டே ஆக வேண்டும். எப்படி மாதம் நாம் வருவாய், சிறிய சொற்ப வருவாயிலே மிச்சம் பிடித்து ஆர்டி, போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி, ரெக்கரிங் டெபாசிட் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடுறது, ஒரு 10 வருஷம், ஒரு 20 வருஷம், 50 வருஷம் கழித்து பார்த்தோம்னா பெரிய தொகையாக நமக்கு பேருதவியாக இருக்கும். ப்ராவிடென்ட் ஃபண்டு, இஎஸ்ஐ போன்ற சிறு சிறு பணம் சேமிப்பு கூட நமக்கு பிற்காலத்தில் பேருதவியாக வந்து அமைகிறது. அதே போல தான் நாள்தோறும் நாம் 1 மணி நேரம் குறைந்தது நமக்காக ஒதுக்கி கொண்டு மனதை சாந்தப்படுத்தி, நடந்த நிகழ்வுகளை நினைவு கூட்டி, சமநிலைக்கு மனதை கொண்டு வந்து தியான பயிற்சிகளை செய்தோம் என்றால், ஏதாவது ஒரு இறைவனுடைய நாமத்தை, ஒரே ஒரு நாமத்தை, ஓம் நம சிவாய என்றோ, அல்லது ஓம் முருகா என்றோ, அல்லது ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்றோ, அல்லது ஓம் நமோ நாராயணாய என்றோ, ஏதோ ஒரு மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து கொண்டு வர வேண்டும். நாளின் முற்பகுதியில் நடந்த நிகழ்ச்சிகளை நினைவு கூர்ந்து, அதில் வேண்டாததுகளை களைந்து, அவசியமானவற்றை மட்டும் வைத்துக்கொண்டு நம் மனதிலே எழக்கூடிய ஆசாபாசங்களை சமன்படுத்த வேண்டும். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் என்று சொல்லக்கூடிய மனதின் 6 வகையான விகாரங்கள், 6 வகையான குறைபாடுகளை சமன்படுத்த வேண்டும். மனதை சாந்தப்படுத்த வேண்டும். அது இறைவன் என்ற ஒரு பெரிய விஷயத்திலே நிலை பெற வேண்டும். அது தினந்தோறும் அந்த பயிற்சி செய்து வரும் பொழுது, நமக்கு மறுநாள் நாம் வேலைக்கு செல்லும் பொழுது, அடுத்த நாள் நாம் பணியை, நம்முடைய கடமைகளை மேற்கொள்ளும் பொழுது புத்துணர்ச்சி பெற்றவர்களாக இருப்போம். இப்படி நாள்தோறும் நாம் அந்த செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் மெடிடேஷன் செய்யும் பொழுது நாம் ஆழ்நிலை உறக்கத்திற்கும் செல்லுகிறோம். எப்பொழுதெல்லாம் நாம் ஆழ்நிலை உறக்கத்திற்கு செல்லுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய உடம்பும் மனதும் புத்துணர்ச்சி பெறுகிறது.
வேறு எந்த மருந்தும் நமக்கு புத்துணர்ச்சியை தராது. ஒருவேளை அந்த மருந்துகளெல்லாம் தற்காலிகமான புத்துணர்ச்சியை தருமே தவிர, நமக்குள்ளேயே இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு மருந்து என்னவென்றால் ஆழ்ந்த உறக்கம். அப்படி ஒவ்வொருவரும் இரவு உறங்கச் செல்லும் முன் சுய பரிசோதனைகள் செய்து மனதை சமன்படுத்தி தியானத்திற்கு சென்று உறங்கினால் மறுநாள் நம்முடைய பணிகளை செய்வதற்கு மிகவும் உற்சாகமாக இருப்போம். ஆகவே எல்லாருக்கும் நேரத்தை செலவிடுகிறோம். நம்முடைய மனைவி, மக்கள், பொருளை சேர்ப்பதற்கு, வேலை செய்வதற்கு, மற்றும் பொழுதுபோக்குவதற்கு, மற்றும் நண்பர்களோடு இருப்பதற்கு, படிப்பதற்கு, நம்மை சுத்தம் செய்வதற்கு, உறங்குவதற்கு எத்தனையோ வேலைகளுக்கு நேரம் ஒதுக்குவது போல தியானத்திற்கும் அன்றாடம் சுய பரிசோதனை செய்வதற்கும் 1 மணி நேரமாவது தினந்தோறும் ஒதுக்கி வருவோம் என்றால் நம்முடைய அடுத்த நாள் பணி மிகவும் செம்மையாக அமையும், மிகவும் உற்சாகமாக இருக்கும், புத்துணர்ச்சியோடு இருக்கும், முகமலர்ச்சியோடு செயல்படுவோம். அப்பொழுது அன்றைய பணியில் நமக்கு புதுசாக நல்ல ஐடியாக்கள் கிடைக்கும். பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நமக்குள்ளே இருந்தே நமக்கு ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். இன்னொருத்தர் தீர்வு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய ஆழ் மனமே நமக்கு நல்ல தீர்வு கொடுக்கக்கூடிய ஒன்று. அதை நாம் பயன்படுத்த வேண்டும். இதுதான் இன்றைய அவசர கதியில் நாம் செய்ய வேண்டிய கட்டாயமான பணி. 1 மணி நேரம் நமக்காக தினந்தோறும் எடுத்துக்கொள்ள வேண்டும். தியான பயிற்சி செய்யவே வேண்டும். ஏதாவது ஒரு தெய்வத்தின் நாமத்தை, பெயரை, மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்க வேண்டும். பல தெய்வங்களை எண்ணி குழம்பக்கூடாது. எல்லாம் ஒரே தெய்வம்தான். நமக்கு விருப்பமான ஒரு தெய்வத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த தெய்வத்தோடு நாம் ஒரு நட்புறவோடு, ஒரு அன்போடு, பக்தியோடு நெருங்க வேண்டும். அப்படி வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வசந்த காலமாக அமையும், மிகவும் புதுமையாக இருக்கும். இப்பொழுதுதான் புதிதாக பிறந்தோம் என்று எண்ணிக்கொள்ளும் அந்த உணர்ச்சி நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி இந்த ஆன்மீக பயணத்தில் தொடர்ந்து இருப்போம். அந்த எல்லாம் உள்ள இறைநிலையை, இறை அனுபவத்தை பெறுதல் என்ற வீடு வேரை அடைவோம் என்று கூறி இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். ஹரி ஓம். வணக்கம்.